ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எக் ரைஸ் தான் பண்ண போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு எக் ரைஸ் பண்ண போகிறேன். சட்டி காஞ்சதும் நறுக்கின எல்லாம் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து குடமிளகா நான் நறுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குடமிளகா சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குடமிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயிலே நல்லா குக் ஆகட்டும். இது வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு தான் நான் செய்கிறேன். பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். காய்கறியை வந்து இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடாயில் வந்து முட்டை வதக்கிக்கலாம். நான் வந்து இப்போ 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்கிறேன். எப்படியா அளவு வச்சுட்டே இருக்காது, அவ்வளோ தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து ரைஸையும் காய்கறியும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரைஸையும் காய்கறியும் சேர்த்தாச்சு. முட்டை கூட கிளறிக்கலாம் நல்லா. இது வந்து பாஸ்மதி அரிசி. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் சிம்பிளாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பொண்ணு வந்து இந்த ரைஸ் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட வச்சு கொடுங்க.